ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கையர் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன சமைச்சு காமிச்சிருக்கேன்னா ஒயிட் கேசரி தான். யாரும் ஷாக்கா பார்க்காதீங்க, நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க ஒயிட் கேசரி. பட் இருந்தாலும் நான் செய்யறதுல ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸோ டிப்ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கேசரி செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் கீ எடுத்துக்கிறோம். அதுல நமக்கு கடைசியா கார்னிஷ் பண்றதுக்கு ஏதாவது நட்ஸ் வச்சிருப்போம் இல்லையா, முந்திரி, கிஸ்மஸ், அந்த மாதிரி நட்ஸ், அதை இந்த கீல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் முந்திரியும் கிஸ்மஸ் பழமும் எடுத்திருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே, அந்த கிஸ்மஸ் பழம் நல்லா புசு புசுன்னு வந்த உடனே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே கீல நான் இப்ப கொஞ்சமான அளவுல செய்யறதுனால, நம்ம டீ குடிக்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு கிளாஸ் ரவை தான் நான் இன்னைக்கு கேசரி செய்ய யூஸ் பண்றேன். அதனால அதே கீ போதும். அந்த கீல அந்த ரவையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணும்போது ரவை கரிஞ்சிடாம பாத்துக்கணும். ரெண்டாவது, இப்படி ரோஸ்ட் பண்றதுனால என்ன யூஸ்னா, உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ரவை வேகும் போது நல்லா பொது பொதுன்னு தெரியும் உங்களுக்கு. நல்லா ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம இப்படி கையில எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா பருபருன்னு இருக்கணும், கையில ஒட்டக்கூடாது. மணல் இருக்கு இல்லையா, மண்ணில் தொட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கையில ஒட்டாம நல்லா மணல தொட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி, அதாவது 1:3 ரேஷியோ தான். நான் பக்கத்திலேயே ஒரு 3 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருந்தேன். கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இப்பதான் எடுத்திருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணிய இந்த ரவையில ஊத்தணும். அதாவது 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி. நம்ம ரவை கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த தண்ணியை பக்கத்துல ஊத்தி கொதிக்க வச்சிடலாம். இப்ப அந்த தண்ணியை உள்ள ஊத்தின உடனே ரவை கொஞ்சம் வெந்துரும். இந்த மாதிரி ஊத்துறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, ரவை கட்டி விழுகாது. ரவை நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும் மாதிரி, அந்த மாதிரி கட்டி விழுகாது. ரெண்டாவது, டைம் நல்லா சேவ் ஆகும். நம்ம எவ்வளோ கேசரி செய்ய போறோம்னாலும் தண்ணி கொதிச்சதுக்கு முன்னாடி ரவையை போட்டு அது கட்டி விழுந்துடாம கலரிக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. இது ரவை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே தண்ணியும் காஞ்சிரும், டக்குன்னு எடுத்து ஊத்திடலாம். ரெண்டாவது, ரவை கட்டியும் விழுகாது, நல்லா மெது மெதுன்னு இருக்கும். தண்ணியை ஊத்திட்டு அது கூட 1 ஸ்பூன் ஆயில், நம்ம சமைக்கிற ஆயில் எதுவா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில அவாய்ட் பண்றது நல்லது. நான் மேக்ஸிமம் இல்ல, எங்க வீட்டுல ரீஃபண்ட் ஆயில் நாங்க வாங்குறதே கிடையாது. நீங்க ரீஃபண்ட் ஆயில் வாங்குறவங்களா இருந்தா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சாதாரணமா ஒரு சில்வர் டம்ளர்ல ரீஃபண்ட் ஆயிலையும் இன்னொரு சில்வர் டம்ளர்ல நம்ம நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றி வைங்க. இதைக்கும் அதுக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு வித்தியாசம் பாருங்க. யூஸ் பண்ற பாத்திரத்துல ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பாத்திரத்தை பாத்தீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். அது நீங்க சோப்பு போட்டு விளக்கும் போதும் அவ்வளவு சீக்கிரமா போகாது. பட் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பாத்திரம் உங்களுக்கு ஆயிலியா தான் இருக்கும், ஒழிஞ்சு பிசு பிசுன்னு இருக்காது. அதனால ரீஃபண்ட் ஆயில அவாய்ட் பண்ணுங்க. மேக்சிமம் எல்லா சமையல்லையும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் ஹெல்த்துக்கு எது நல்லதோ அதை யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்றோமோ அந்த ஆயில் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதை இது கூட போட்டு நல்லா கலரிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ரவை ஸ்டேஜுக்கு வரும். நான் முன்னாடியே ஸ்வீட் ஆட் பண்ணிடக்கூடாது. அப்படி ஆட் பண்ணோம்னா ரவை வேகாது. அதுவும் இல்லாம அதோட கன்சிஸ்டன்சி வேற மாதிரி இருக்கும். நல்ல ரவையை வேக விடணும். இந்த மாதிரி தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்லா திரண்டு வர்ற வரைக்கும். நம்ம முதல்ல 1 ஸ்பூன் கீ போட்டிருக்கோம், மறுபடியும் 1 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். அதனால ரவை நல்லா நான் ஸ்டிக்கா சட்டியில கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா திரண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அதுல 1 டம்ளர் ரவைக்கு 1.25 டம்ளர் சுகர் நான் ஆட் பண்றேன். நார்மலா 1:1 கரெக்டான ரேஷியோ. அதனால நீங்க 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சுகர் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமா போடுறேன். இல்ல உங்களுக்கு சுகரை நல்லா ஸ்வீட்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா 1.5 டம்ளர் வரைக்கும் கூட நீங்க ஆட் பண்ணலாம். அது மாதிரி அதுவும் இல்லாம சுகர் நம்ம ஆட் பண்ற சுகரோட அந்த கிறிஸ்டல்ஸோட டேஸ்ட்டை பொறுத்து சுகரோட டேஸ்ட் வேரி ஆகும் ஒவ்வொரு சுகருக்கும். நீங்க அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 1.25 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். அதை போட்டு மறுபடியும் நம்ம இப்படி கலந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் டைல்யூட் ஆகும். அப்படி டைல்யூட் ஆகும்போது நம்ம ரவை கூட நல்லா இந்த ஸ்வீட் இறங்கும், நல்லா கலந்து வரும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரிட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் கிரீமியா தெரியணுங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்றேன்.
நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் கீல வந்து ரோஸ்ட் பண்ணிருக்கோம், மறுபடியும் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கோம், இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்றோம். இந்த தேர்ட் டைம் ஆட் பண்றது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா விருப்பப்பட்டா நீங்க ஆட் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி அதுவே போதும். அதுவே நான்ஸ்டிக்கியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை மறுபடியும் நீங்க கலரும் போது நல்லா கொஞ்சம் ஆயில் இந்த கீ சேர்த்ததுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேசரி வந்து கிளாஸியா தெரியும். இந்த கல்யாண வீட்ல எல்லாம் கேசரி சாப்பிடும் போது பாத்திருக்கீங்களா, நல்லா அப்படி ஒரு மாதிரி பாலித்தீன் கவர் போத்துன மாதிரி நல்ல ஒரு கிளாஸியா இருக்கும்ல, அந்த லுக் வரும் நம்ம இந்த லாஸ்ட் கீ ஆட் பண்ணும்போது. சூடா இருக்கும்போது சர்வ் பண்ணா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கேசரி டேஸ்டா தான் இருக்கும், சாஃப்டா தான் இருக்கும். பட் அந்த கிளாஸி லுக் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால நீங்க அது உங்களோட ஆப்ஷனல் தான். தேர்ட் டைம் யூஸ் பண்ற கீ வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். பட் யூஸ் பண்ணினா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் கீ போட்டுட்டு இதே மாதிரி நல்லா திரட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு நல்லா திரண்டு வரும். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு எப்படி சட்டியில ஒட்டாம நல்லா கொல கொலன்னு இருந்துச்சுல, அதே மாதிரி மறுபடியும் சட்டியில ஒட்டாம நல்லா திரண்டு அல்வா மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த கேசரியில நம்ம என்ன ஏன் கலர் சேர்க்கலன்னா, கலர் பவுடர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் கலர் சேர்க்கல. பட் இந்த கேசரிக்கு கலர் கொடுக்க முடியாம இல்லை. நீங்க சஃப்ரான் பவுடர் இருக்குல்ல, அது சஃப்ரான் ஃப்ளவர்ஸ், அது வந்து நீங்க இந்த சுடுதண்ணி காயும் போது அதுக்குள்ள கொஞ்சம் 4-5 போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு கலர் கொடுக்கும். அப்படி இல்லை ஒரு சின்ன டீஸ்பூன் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம்னா நீங்க அந்த சுடுதண்ணி கொதிக்கும் போது அதுல கலர் பவுடர்ஸ் உங்களோட ஆப்ஷனல் தான், எது வேணாலும் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம ஒயிட் கேசரி செஞ்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். அது எல்லாமே உங்களோட விஷ் தான். அதுக்கப்புறம் நல்லா இப்படி கிளறுங்க. நல்லா கிளறி வரும்போது பாத்தீங்கன்னா சட்டியில ஒட்டாம நல்லா அல்வா மாதிரி திரண்டு வருதா. இதுல நம்ம ஆட் பண்ற கீயோட அளவு பொறுத்து தான் அந்த சைட்ல கீ விட்டுட்டு வர்றது. அது உங்களுக்கு அந்த மாதிரி நல்லா ரொம்ப ஆயிலியா வேணும், நல்லா ஒரு நெய் நிறைய இருக்க மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த லாஸ்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட்லயே, அதை வந்து கடைசியா சேர்த்துக்கோங்க. அது கூட சேர்த்து லன்ச் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே நம்மளோட விஷ் தான்.